இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். கண்களை மூடி, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்கக்கூடிய இந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நேரமாக அமையட்டும். எங்களுடைய உள்ளான மனுஷனுடைய பலப்படுத்தலை உம்முடைய வார்த்தையினாலே தான் ஆண்டவரே நடத்துகிறீர். உம்முடைய வார்த்தை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் பாக்கியவான்கள். ஆகையால் நீர் இவர்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லாரையும் ஒருமுக சிந்தைப்படுத்தி உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயமாக மாற்றும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் உயிரோடு வாழும் பொழுது பேசுகிற எல்லா வார்த்தைகளை விட அவன் சாகிற நேரத்தில் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லோரும் கேட்பாங்க, அவர் சாக கிடக்கிறாருன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படிம்பாங்க. அவர் சொல்லுவார், நான் சாகிறதுக்கு உள்ள இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பெரும்பாலும் சாக போகிறதா இருந்தால் அவங்க சொல்கிற வார்த்தை எதுவாக இருக்கும்? இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் செத்துருவார், பக்கத்தில் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல விரும்புவார்? ஏன்னா என்ன சொல்லுவாருங்கிறத விட என்ன சொல்ல விரும்புவார்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்களே இப்போ இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் மறிக்க போகிறீங்க. அப்படியே படுத்துட்டு உயிர் இழுத்துட்ருக்கு, கொஞ்சம்தான் பேச முடியும், அப்படி இழுத்துட்ருக்கு. இதில் என்ன பேசுவீங்க? பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோன்னா, அங்கே பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, பாஸ்வேர்டு இது, அக்கௌண்ட்டில் லாக்கரில் 10,000 வச்சுருக்கேன், அதுக்கு பாஸ்வேர்டு இது, அப்புறம் இன்னார்கிட்ட பணம் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன், அவங்கக்கிட்டேருந்து எல்ஐசி இதில் போட்டிருக்கேன், பத்திரம் அங்கே இருக்குது, அப்புறம் சீட்டு போட்டிருக்கேன், இவங்ககிட்ட உங்களுக்குலாம் தெரியாது, அவங்ககிட்ட சீட்டு 11வது சீட்டு ஓடிட்டுருக்கு, இது 9 சீட்டு கட்டினீங்கன்னா இவ்வளோ காசு வரும். இதெல்லாம் சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டியாக தான் சொல்லுவோம். மோஸ்ட் கரெக்டாக அதுதான் பெரும்பாலும் பேசுவோம். அப்புறம் பத்திரமா என் பொண்டாட்டியை பார்த்துக்கோ, இல்லை என் புருஷனை பத்திரமா பிள்ளைகளை பார்த்துக்க, எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே போல் இந்த உலகத்தில் கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, அந்த சாகும்போது ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தையை கட்டாயம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. எங்கள் அப்பா சாகும்போது சொன்னார், எங்கள் அம்மா சாகும்போது சொன்னாங்க, இதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் இயேசு கிறிஸ்து பரமேறும்போது சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ வார்த்தை பேசினார், ஆனால் அந்த கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். அந்த வார்த்தையை தான் நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. ஆமென். என்னென்ன சொல்கிறார் பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போகணும். என்ன பண்ணணும்? புறப்பட்டு போகணும். நான் சொல்லும்போது சொல்லுங்களேன், புறப்பட்டு போங்க. சகல ஜாதிகளையும், த ஆல் ட்ரைபிள்ஸ், எல்லா இனக்குழுக்களையும் சீஷராக்குங்க. சொல்லுங்கள், சீஷராக்குங்க. முதல்ல புறப்பட்டு போங்க. எங்கே போகணும்? எல்லா இனக்குழுக்கள் மத்தியிலும் போகணும், எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலும் போகணும். 2. 3வது என்ன சொல்கிறாரு? சீஷராக்குங்க. சொல்லுங்கள். 4வது ஞானஸ்தானம் கொடுங்க. சொல்லுங்கள். ஐயோ, இங்கே தான் இருக்கீங்களா? ஞானஸ்தானம் கொடுங்க. 5வது நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. சொல்லுங்கள். இப்போ அப்படியே மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆமாம், இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு உலகமெங்கும் போங்க, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுங்க. இங்கே மத்தேயுவில் சொல்லும்போது நீங்கள் போங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க. இதுதான் கடைசி வார்த்தைங்க. இப்போ என்ன கவனிக்கணும், நீங்கள் இனிமேல் குனிஞ்சிட்ருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு அப்படி பரமேற போகிறார். இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்குது, அவ்வளோதான். இந்த 5 நிமிஷத்தில் அவர் இனி உலகத்தில் அவரை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. அதனால் அவர் பரமேறார். ஏறுறதுக்கு முன்னாடி, அதாவது சாக போகிற ஒரு மனுஷன் எப்படி வச்சுக்கிங்களேன், அந்த கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் போங்க. நீங்கள் பாருங்கள், இதுவரைக்கும் சீஷர்கள் இயேசு வாங்கடா ஊழியத்துக்கு, நான் ஊழியம் செய்ய அப்படின்னு கூப்பிட்டாரு, வந்தாங்க. அப்புறமா நடுவில் 1008 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சாலும், இயேசுவோட கூட இருந்தாலும், நடுவில் வலையை தூக்குறதும், அங்கே போகிறதும் இங்கே போகிறதும், குடும்பத்தை பார்க்குறதும் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வார்த்தைக்கு அப்புறம் அவங்க ஒரு காலமும் ஒரு நாளும் தங்கள் சுய இஷ்டத்தின்படியான காரியத்தை அவர்கள் செய்யலை. இயேசு சொன்னதுக்காக 100% தங்கள் வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே வாழ்ந்தார்கள், அதற்காகவே உயிரையும் கொடுத்தார்கள். இயேசு சொன்ன அந்த கடைசி வார்த்தை. இதுக்கு மேலே அவங்க வேறு திட்டங்கள் வச்சுருந்தாங்களா? இல்லை. வேறு அவங்கக்கிட்ட பிளான் இருந்ததா? இல்லை. அவங்க உலகம் முழுவதும் போனாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஒரு ஏரியா ஃபுல்லாவுமே கவர் பண்ணிட்டேன் நான். ஒரு ஏரியா முழுவதுமே, ஐரோப்பா கண்டம் முழுவதுமே நான் சுவிசேஷமயமாக்கிட்டேன். இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்கள் போங்க, எல்லா இனக்குழுக்கள் மத்தியிலேயும், எல்லா இனக்குழுக்கள் மத்தியிலேயும். இந்தியாவில் மட்டும் 2507 இனக்குழுக்கள் இருக்காங்க. இனம்னா என்ன தெரியுமா? என்ன இனம்னா என்னது? ஜாதி கிடையாது. நோ, இனங்கிறது ஜாதி கிடையாது. ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், இது உடைய மக்கள் ஒரு இனக்குழுக்கள். ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம். இந்த ஒரே மொழி ஒரே கலாச்சாரத்தில் இருக்கிற இனக்குழுக்கள் இந்தியாவில் மட்டும் 507 குழுக்கள் இருக்காங்க. இதில் சுமார் 2200க்கும் மேற்பட்ட, 217 தெரில, அவ்வளோ பேர் இன்னும் இயேசுவை அறியலை, இன்னும் இயேசுவை தெரிந்து கொள்ளலை. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவை சொன்ன உடனே சீஷர்கள் தங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி வாழணும். அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, பணம் இல்லையா, தேவை இல்லையா, வீடு தேவை இல்லையா, அவங்களுக்கு தேவையான வசதிகள் வேண்டாமா, அவங்க வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டாமா, ஆனால் அவங்க முழுவதும் இயேசு சொன்ன வார்த்தைக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தங்கள் உயிரையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சமீபத்தில் ஒரு மெடிக்கல் ரிசர்ச் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு மதிப்பீடு செய்யப்படும். ஒரு மனுஷனுடைய வேல்யூ என்ன, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்றுத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு போட்டால் 34 crores, 34 கோடி ஒரு மனிதனுடைய மதிப்பிட்டிருக்காங்க. எத்தனை கோடி? பிச்சைக்காரனை கூட நீங்கள் இனி பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய ஒர்த்த 34 கோடி. அவனுடைய உடம்பு முழுவதும் இருக்கிற ஒன்று மதிப்பு தனித்தனியாக மதிப்பிட்டு
முடிக்கு ஒரு மதிப்பு, கண்ணுக்கு ஒரு மதிப்பு, புருவத்துக்கு ஒரு மதிப்பு, மூக்குக்கு ஒரு மதிப்பு, பல்லுக்கு ஒரு மதிப்பு. ஒரு பல்லு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னா எத்தனை ஆயிரம் தேவை தெரியுமா? 25,000 முதல் 40,000 வரை இந்த பல்லை பிடுங்கிட்டு ஒரு பல்லு உள்ளே வைக்கிறதுக்கு. ஒரு 30,000 வச்சுங்க, 25,000 40,000 வரைக்கும் ஆகும். 30,000 வச்சுங்க, 30,000 32 பல்லு கணக்கு போடுங்க. உங்கள் பல்லோட வேல்யூ எவ்வளோ? உங்கள் பல்லுக்கு வேல்யூ மட்டுமே இத்தனை லட்சங்க. 10 பல்லு சேர்ந்தா 2.5 லட்சம், 32 பல்லு சேர்ந்தா ஆமாம் 8 லட்ச ரூபா மதிப்புள்ள பல்லை வச்சு கண்டதெல்லாம் கடிக்கிறிய. உனக்கு தெரியுமா உன் பல்லோட வேல்யூ? இந்த பல்லோட வேல்யூ எவ்வளவு? சுமார் 8 லட்சம் ரூபாங்க. இந்த பல்லுக்கு மட்டுமே 8 லட்சம் ரூபாங்க. இந்த ஹார்ட்டு மாற்றுறதுக்கு புதுசு இல்லை, இங்கேருந்து அங்கே மாற்றி அங்கேருந்து இங்கே மாற்றுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குகிறாங்க. அப்போ அந்த இப்படி வேல்யூ போட்டால் 34 கோடிங்க. இவ்வளோ ஒரு மகிமையான காஸ்ட்லியான ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. 34 கோடி மதிப்புள்ள உடம்பை வாங்கிட்டு எதுக்கு கொடுத்தாரு? நல்லா கவனிச்சிங்க. ஒரு நாளும் ஒருபோதும் யாரும் ஒரு விஷயத்தை நஷ்டப்படுத்தினா பாராட்ட மாட்டோம். உண்மைதானே? இப்போ 34 கோடி மதிப்புள்ள ஒரு உயிரை உங்கள் கையில் கொடுத்துட்டு, சரீரத்தையும் உயிரையும் கொடுத்துட்டு, நீங்கள் அதை உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க. ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருங்கிறதே உங்களுக்கு தெரியல. இப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க, இறந்துட்டீங்க. இப்போ அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஏன்பா 34 கோடி மதிப்புள்ள உயிரையும் சரீரத்தையும் உனக்கு கொடுத்தனே, இப்போ உனக்கு 34 கோடி கூட இல்லைங்க, 100 கோடி கொடுத்தா கூட சிலருடைய உயிர் திரும்ப பெற முடியாது. நான் 100 கோடி கொடுக்குறேன், உயிரை திருப்பி கொடுங்கன்னா வந்துருமா? வராது. தன்னுடைய மகனுக்கு 4,000 கோடியில் செலவு பண்ணார்ல ஒருத்தர். எவ்வளவு? 4,000 கோடியில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார்ல ஒரு 4,000 கோடி தானே? 4,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். பாருங்கள், அவருடைய மகனுடைய ஒர்த்து கல்யாணத்துக்கு மட்டும் 4,000 crore. அப்போ அவங்க மகனுக்கு எவ்வளோ ஒர்த்து அவர் நினச்சிருக்கார். நான் டாக்டர் சொல்கிறதா 34 கோடிங்க. ஆனால் ஆண்டவர் உங்களே என்னையை வச்சுருக்கிறது கணக்கில் அடங்காத அளவுக்கு வேல்யூங்க. ஆமேன். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் அம்மா அப்பா பேர் இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் இத்தனாவது பிள்ளையா நான் பிறக்க போகிறேன்னு அப்படி சொல்லி வந்தீங்களா? அப்படி நான் வந்தேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை, பார்த்தீங்களா? சகபா பிறக்கணும், ஆணாக பிறக்கணும், பெண்ணாக பிறக்கணும், குள்ளமாக பிறக்கணும், உயரமாக பிறக்கணும், ஒல்லியாக பிறக்கணும், குண்டாக பிறக்கணும். பிறக்கிறதெல்லாம் ஒரே சைஸ் தான். 2.5 கிலோ 2.75 3 தான் பிறக்கிறோம். ஏதாவது ஒன்று தான் 4 கிலோ வருது. அந்த அம்மா கஷ்டப்படுத்துது. ஆனால் வளரும்போது நம்ம ஆணாக பிறக்கணும், பெண்ணாக பிறக்கணும், சகபாக பிறக்கணும், கருப்பாக பிறக்கணும், ஆவரேஜாக பிறக்கணும், இப்படி பிறக்கணும், இந்த மொழியில் பிறக்கணும், இந்த தேசத்தில் பிறக்கணும், இந்த நபர்களுக்கு அப்பா அம்மா பிறக்கணும்னு மொத்தமும் திட்டமிட்டு அனுப்புனது யார்? சரி, இவ்வளோ ப்ராப்பராக பிளானை போட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்ட்ரக்சர் லைஃப்பை நமக்கு கையில் கொடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு விட்டுருவாரா? அதுக்கு ஆண்டவர் அனுப்புனாரா? அதுக்கு ஆண்டவர் அனுப்புனார்? பக்கத்தில் இருக்க பார்த்து கேளுங்க. அதுக்கு ஆண்டவர் அனுப்புனார்? உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புனார்? கேளுங்க, அவங்கள பார்த்து கேளுங்க. ஏமா உன் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புனார்? நானும் என் பொண்டாட்டி, என் புருஷனும், என் பிள்ளைகளும், என் வேலையும், என் வருமானமும், யார் சோறு போடுவா? யார் காசு கொடுப்பா? யார் எனக்கு சம்பளம் தருவா? வேலைக்கு போகலன்னா எப்படி கிடைக்கும்? ஆண்டவர்னு ஓடனா வந்துருமா எல்லாம்? ஏன்பா உனக்கு 34 கோடி மதிப்புள்ள வேல்யூவான லைஃப்பை கொடுத்தார, நீ அவர் திட்டத்தை என்னன்றதை கவனிக்காமல் நீ உன் இஷ்டத்துக்கு போனால் விட்டுருவாரா? சரி, அவர் எதுக்காக என்னை அனுப்புனார்னு தெரிஞ்சு நான் வாழ்கிறேன்னா
அப்போ அவர் எனக்காக எதையும் செய்ய மாட்டாரா? 34 கோடி மதிப்புள்ள ஒரு சரீரத்தையும் உயிரையும் கொடுத்த தேவன், மருத்துவம் தான் 34 கோடி சொல்லியிருக்கு, ஆனால் அவர் நம்மளை ரொம்ப மதிப்பாக தான் வச்சுருக்கார். அப்படி அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்றை எனக்கு கொடுத்துருக்கிறவர் ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பளத்துக்கு எனக்கு கொடுக்க மாட்டாரா? எனக்கு சோறு போட மாட்டாரா? எனக்கு தேவையான உடையை கொடுக்க மாட்டாரா? காகங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஒரு காக்காவை கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தா 100 ரூபா கொடுப்பீங்களா? ஹலோ, ஒரு காக்கா பிடிச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தா 100 ரூபா கொடுப்பீங்களா? வேல்யூ இல்லாத அந்த காகங்களை தேவன் போஷிப்பார். ஆனால் வேல்யூபிளான உங்களையும் என்னையும் நடத்த மாட்டாரா? போஷிக்க மாட்டாரா? உடுத்த மாட்டாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? பிரச்சனையில் காப்பாற்ற மாட்டாரா? கைப்பிடிச்சு நடத்த மாட்டாரா? ஆலோசனை தர மாட்டாரா? நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களிலிருந்து நமக்கு ஜெயம் தர மாட்டாரா? எல்லாம் தருவார்ன்றவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்க. ஏன் குடும்பம், ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம், ஏன் போராட்டம், நான் தான் என்ன பண்ணணும், உழைக்கணும், நான் தான் ஓடணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவர் ஆண்டவர்னு வந்துட்டா எனக்கு என் பிரச்சனை எப்படி தீரும்? தீர்த்துருவியா? உங்களால் தீர்த்துற முடியுமா? உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சா? 3 வருஷம் எடுத்துக்குங்க, சர்ச்சுக்கே வராதிங்க, வேலை ஓடுங்க, சம்பாதிங்க, கஷ்டப்படுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. 3 வருஷம் கழித்து பாருங்கள் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க. 3 வருஷம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு 3 வருஷம் வாழ்ந்து பாருங்கள். அப்புறம் உங்கள் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆண்டவரும் உங்களும் வேண்டாம், உன் இஷ்டமே வாழு, உன் விருப்பம் போல வாழு. ஆனால் அதுக்கப்புறம் பாரு, 3 வருஷம் தேவனுடைய விருப்பத்துக்கு வாழு. அப்போ உன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாரு. சோதித்து பாருங்க. சும்மா வாய் வந்த மாதிரி பேசக்கூடாது. ஆண்டவர் ஏதோ ஒரு அறவேக்கட்டுத்தனமாக விசுவாசிக்கிறது, அவநம்பிக்கையாக பார்க்கறது அது வேணாம். டெஸ்ட் பண்ணி பாரு. 3 வருஷம் நீ சரியாக ஜெபிக்காம, தேவனை தேடாம, ஆலயத்துக்கு வராம, ஒழுங்கா தசம பாகம் கொடுக்காம, ஊழியம் செய்யாம, தேவனுடைய நோக்கத்தை செய்யாம வாழ்ந்து பார்க்கும்போது எடுத்து லிஸ்ட் போடு. நீ அனுபவிச்ச பிரச்சனை என்ன, அடைந்த நஷ்டம் என்ன, வந்த கடன்கள் எத்தனை, எத்தனை போராட்டம், எத்தனை நோய், எத்தனை துன்பம், எத்தனை அடித்த கண்ணீர், லிஸ்ட் போடு. எடுத்துக்கோ, அது ஒரு லிஸ்ட் எடுத்து வை. உத்தம இருதயத்தோடு தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கான என் இருதயத்தை ஒப்பு கொடுத்து 100% அவர் சொன்ன மாதிரி நான் வாழ்கிறதுக்கு என்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து சபைக்கு போய் உபதேசத்தை கேட்டு ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்து கர்த்தருக்கு கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து அந்த உண்மையான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அந்த 3 வருஷம் எப்படி இருக்குதுன்னு பாரு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாரு. டெஸ்ட் பண்ணுங்க. பாஸ்டர் சொல்கிறார் விட்டுருங்க, பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் வேண்டாம், பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? 34 கோடி உலகத்தின் மதிப்பு என் கணக்கில் கணக்கே கிடையாது, உனக்கு மதிப்பே கிடையாது. அவ்வளோ மதிக்கிற, மதிப்பிட முடியாது, மதிப்பு கிடையாது, மதிப்பிட முடியாது. வேல்யூபிளான, அவர் பைபிளில் சொல்லியிருக்கு, விலையேற பெற்ற மனிதர்கள் நான். ஆமென் சொல்லுவோமா? விலையேற பெற்ற மனிதர்கள் நான் ஆண்டவருடைய பார்வையில். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் உனக்கு ஆண்டவரை தேட முடியாத அளவுக்கு நீ சம்பாதிச்சு போகிறதுக்கு உன்னை விட்டுருவாரா? அப்படி ஆகுமா? உன் சிந்தை சரியில்லை, உன் குணம் சரியில்லை, நீ கொஞ்சம் மாற்று, தானாக எல்லாம் நடக்கும், எல்லாம் சரியாக மாறும், எல்லாவற்றையும் தேவன் செய்வார், நம்புங்க. ஆனால் உங்களை இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணும், இன்னாருக்கு மகளாக பிறக்கணும், இந்த தேசத்தில் பிறக்கணும், வெள்ளையாக பிறக்கணும், சிவப்பாக பிறக்கணும், இப்படி இத்தனை வருஷம் வாழணும்னு உங்களை நிர்ணயிச்சார, அனுப்புனார. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவர் எதுக்காக உங்களை அனுப்புனார் இந்த பூமியில்? நீங்கள் தானாக எவரும் பிறக்கலை. யாராவது தானாக பிறந்தீங்களா? கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. இது உலகத்தான் சொல்லலாம், எல்லாம் இயற்கையாக நடந்தது. ஆனால் நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், அவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்களும் நானும் தானாக பிறக்கலை, தேவனை அனுப்பித்தான் வந்திருக்கோம். சொன்னீங்களா? தேவனை அனுப்பித்தான் வந்திருக்கோம். சரி, எதுக்கு அனுப்புனாரு? எதுக்கு அனுப்புனாருன்னு
தெரியல பாஸ்டர். அல்பேனியா என்கிற தேசத்தில் பிறந்த ஒரு அம்மா, அல்பேனியா என்கிற ஒரு தேசத்தில் பிறந்த ஒரு அம்மா இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க ஒரு நர்ஸ், ஆர்சி நன், கன்னியாஸ்திரி, கல்யாணம் பண்ணாதவங்க, தனியாக வர்றாங்க. வந்து இந்தியாவில் ஒரு மாநிலத்தை பார்க்குறாங்க. குஷ்டரோகம் பிடித்த மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களை பார்க்குறாங்க. சாக போகிறாங்கன்னு உடனே இவங்களால் எந்த பிரச்சனையும் எந்த லாபம் இல்லைன்னு கைவிடப்பட்டு சாகட்டோன்னு தெருவில் விடப்பட்ட மக்களை பார்க்குறாங்க. அனாதை பிள்ளைங்க ரோட்டில் அம்மா அப்பாவால் அல்லது இறந்துட்டாங்க இல்லை கைவிடப்பட்டாங்க, அப்படி ரோட்டில் அனாதையாக திரிகிற பிள்ளைகளை பார்க்குறாங்க. இந்த 3 கூட்டத்தையும் ஒரு இடத்துல சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பராமரிக்கணும். குஷ்டரோகிகளை கிட்டேயே போக மாட்டாங்க. குஷ்டரோகம் பரவும் வியாதி. என்ன வியாதி? பரவும் வியாதி. அதனால தான் குஷ்டரோகிகள் தூரம். ஆனால் வந்துருச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது. சில வியாதிகளுக்கு மருந்தே இல்லை, அதே போல் குஷ்டரோகத்துக்கும் மருந்து கிடையாது. வந்துருச்சுன்னா கஷ்டம். அதனால் குஷ்டரோகிகளும் தூரமாக வைப்பாங்க. இந்த அம்மா வாழ்நாள் முழுவதும் பல ஆண்டுகள் குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செஞ்சாங்க. குஷ்டரோகிகள் புண்ணெல்லாம் சீலெல்லாம் வடியும், கையால் தொடப்பாங்க, அவ்வளோ நாத்தம் நாரும், அதெல்லாம் தொடச்சி. ஆனால் அவங்க ஒரு நாள் குஷ்டரோகத்தில் பாதிக்கப்படலை. நீங்கள் குஷ்டரோகியை தொட்டிங்கன்னா பயப்படுவீங்க. வந்துருச்சுன்னா குஷ்டரோகம் என்பது இப்படி இருக்கிற கை விரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கே தெரியாமல் கரைஞ்சி 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 இந்த விரலெல்லாம் இல்லாமல் கையெல்லாம் இப்படி ஆகும். மூக்கெல்லாம் இந்த மனையில் எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ அந்த இடம்லாம் கரைஞ்சிக்கிட்டே வரும். கால் விரல் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டே வரும். அதான் குஷ்டரோகம். வளராது, கரையும். இந்த மூக்கெல்லாம் அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரொம்ப காலங்கள் ஆகும். கை காலெலாம் சீக்கிரமாக போயிடும். நல்லா கவனிச்சிங்க. இவங்களெல்லாம் பார்த்தாங்க, எல்லாரையும் பராமரித்தாங்க. இன்றைக்கி 133 நாடுகளில் இவர்களுடைய ஊழியம் நடக்குது. 133 நாடுகளில் சிங்கிள் லேடி, கல்யாணமாகாத ஒரு பெண் தனியாக அல்பேனியா என்கிற ஒரு தேசத்திலேருந்து புறப்பட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே நோபல் பரிசு பெற்றாங்க. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவங்க பெற்றிருக்காங்க. அவங்கள பார்த்து, அப்பா நீங்கள் ஒரு பெரிய ஒரு கலெக்டர் உத்தியோகத்துக்கு நீங்கள் போகிறீங்களா? உங்களை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஆக்கிட்டுமா? நீங்கள் ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டராக மாறிடுறீங்களா? எதை கேட்டாலும் அவங்க சொல்லாங்க, இது இல்லை என்னுடைய பர்பஸ், நான் இதுக்காக வரல. நான் என் ஆண்டவர் இந்த குஷ்டரோகிகளுக்கும் சாகர நிலைமையில் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும் இந்த அநாத பிள்ளைகளுக்கு தான் என்னை ஆண்டவர் அனுப்பினார். அதை தவிர வேறு எதுவும் எனக்கு கிடையாது. என் நோக்கம் அது இல்லை, அதுக்கு நான் வரல. இதுதான் என்னுடைய பர்பஸ். பரலோகத்துக்குள்ளே இந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பேர் அன்னை தெரசா, நான் சொல்கிற நபர். அந்த அம்மா பரலோகத்துக்குள்ளே போகும்போது மொத்த பரலோகமும் எழுந்து நின்று, வெரி குட், நான் எதுக்கு உன்னை அந்த பூமிக்கு அனுப்பினேனோ அதை நீ நிறைவேற்றினாய். ஹல்லேலூயா. இதுதான் உன் மேல் விழுந்த கடமை, இதை நீ செய்து முடித்தாய். மொத்த பரலோகமும் எழுந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தர் இருந்தார். லண்டன் நினைக்கிறேன், இங்கிலாண்டுன்னு நினைக்கிறேன், ஒரு தேவ மனுஷன். அவர் ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் புரிந்து கொண்டது, அநாத பிள்ளைகளை போய் தெருவில் இருக்கிற அநாத பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார். 30 பிள்ளைகளோடு ஆரம்பித்து 10,300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ள ஒரு பெரிய அநாத இல்லமாக மாறிச்சு. அது 130க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அவர் ஆரம்பிச்சிருக்கார். இது போல் எத்தனை பள்ளிகள்? 130க்கும் மேற்பட்ட பள்ளிகள் அவர் ஆரம்பிச்சிருக்கார். நான் சொல்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் படிங்க. ஒரு தனி மனிதன் சில அநாத பிள்ளைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்து சின்னதாக 2, 3, 30 அப்படின்னு 10,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை, அநாத பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தார். அவரை கூப்பிட்டு கேட்டால், நீங்கள் ஒரு சர்ச்சு பாஸ்டராக மாறுறீங்களா? சாரி. ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டராக உங்களை மாற்ற விரும்புகிறோம், வர்றீங்களா? இல்லை. நீங்கள் ஒரு பெரிய குரூசைடில் பேசுகிறீங்களா? இல்லை, சாரி. சரி, எங்கள் மாகாணத்தில் கவர்னர் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? இல்லை, மன்னிச்சுங்க, அதுக்கு நான் வரல. அப்போ என்னதான், இந்த அநாத பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன்.
அதுதான் என் வேலை, இதை நான் செய்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, உன் புருஷனோட உன் மனைவியோட உன் பிள்ளைகளோட வாழ்கிறதுக்கு மட்டுமா நான் உன்னை அனுப்பினேன்? இப்போ ஆண்டவர் இப்படி கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கெல்லாம் அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. பாருங்க, நீங்கள் ஏதோ வரீங்க சொல்கிறீங்க பிரசங்கம் பண்ணுறீங்க, நான் கேட்டு போகிறேன், போங்க. ஆனால் அவர் முன்னாடி தான் போய் நிற்கணும், நீங்களும் நானும். மறந்துடாதீங்க. கடைசியாக முடிவு உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு மிஞ்சி போனால் அதிகப்படி ஒரு 120 வருஷம் வாழலாம். 120க்கு மேலே யார் இருக்கிறாங்களான்னு தெரியல, ஏதோ 1-2 இருக்குது உலகத்தில். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்களேன், எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்வீங்க? கேளுங்க, அவங்கள பார்த்து கேளுங்க, எத்தனை வருஷம் நீங்கள் வாழ வைங்க? ஒரு 100 வருஷம்? ஒரு 100 வருஷம்? நான் இப்போ சில நேரங்களில் சிலது சொல்லும்போது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா அமைதியாக இருந்துடணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நம்ம மிஞ்சி போனால் ஒரு 100 வருஷம் வாழ்வோமா? அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்பீங்க நீங்கள்? ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்கணுங்க. ஒன்று சொல்கிறேன், என்னை ரொம்ப பாராட்டுற இடம் 2 இடம். என்னை உண்மையிலே நீங்கள் பாராட்டுற இடம், என்னை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுகிற, என்னை அதிகமாக நினைக்கிற 2 இடம் இருக்குது. ஒன்று பரலோகம். இந்த ஆள் சொன்னால் கீழ்ப்படிஞ்சேன், கஷ்டமாக தான் இருந்தது, வெறுப்பாக தான் இருந்தது, ஆனாலும் அந்த ஆள் சொன்னார், கேட்டேன், நல்ல வேளை பரலோகத்துக்கு வந்துட்டேன், அங்கே என்ன நினைப்பீங்க. இன்னொரு இடம் நரகம். அப்போவே சொன்னான் அந்த ஆள், கேட்கவே இல்லை, செருப்பால் அடிக்கணும் என் புத்தியை, மூளையே வேலை செய்யலை எனக்கு. எவ்வளோ சொன்னான் அந்த ஆள், கூப்பிட்டு சொன்னான், பிரசங்கத்தில் அவ்வளோ கத்துனான். ஆனால் அந்த ஆள் சொல்லி நான் கேட்கல. இவ்வளோ கஷ்டப்படுற என்ன நரகத்தில் வந்து நினைப்பீங்க, இந்த 2 இடத்துல என்ன நினைப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எங்கே நினைக்க போகிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. சும்மா வாழ்க்கையை விளையாட்டாக எடுக்காதீங்க. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. இதெல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையை ஜோக்காக நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு நாள் அவர் முன்னாடி போய் நிற்கும்போது தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. தலை நிமிர்ந்து, இந்த உலகத்தில் நான் நல்லா தான் வாழ்ந்திருக்கேன், நீங்கள் எதுக்காக என்ன அனுப்புனீங்களோ அதை தான் நான் நிறைவேற்றி முடிச்சிருக்கேன். ஏற்கனவே ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரானா தயவு செய்து வேறு எந்த பக்கமும் திரும்பாமல் அதை மாத்திரம் நோக்கி ஓடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதுவும் உங்கள் கூட பேசலை, உங்கள் கூட அந்த திட்டங்களை சொல்லலைன்னா ஏமாந்துடாதீங்க, உடனே கேளுங்க. விட்டுறாதீங்க, உடனே கேளுங்க. அசட்டை பண்ணிடாதீங்க, நான் என்ன செய்யணும், இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேனே, எனக்கு ஒரு 50 வயசு ஆகிடுச்சே, 60 வயசு ஆகிடுச்சே, பரவாயில்ல, இருக்கிற காலத்துலையாவது உஷாராகுங்க, எச்சரிக்கை அடை. அல்லேலூயா. நீங்கள் தெய்வ பயத்தோடு வாழலைன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு வாழலைன்னா, அவர் திட்டம் தெரிந்து கொள்ளலைன்னா நீங்கள் அவர் முன்னாடி தைரியமாக போய் நிற்க முடியாது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அவர் முன்னாடி தைரியமாக போய் நிற்கணும். அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் தைரியமாக போய் நிற்கணும் அவர் முன்னாடி. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அவர் முன்னாடி போய் தைரியமாக நிற்கணும்னா இங்கே தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டைம். அங்கே போன பின்னாடி நெக்ஸ்ட்டு ஒரு டைம் கிடையாது, கிரேஸ் டைமும் கிடையாது, எக்ஸ்ட்ரா டைமும் கிடையாது. ஃபுட்பாலில் 90 மினிட்ஸ் விளையாடுறதுக்கு, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதை நிற்கிறது, போகிறது, விசில் ஊதுறது, அதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. இங்கே அப்படி கிடையாது. உங்கள் கதை முடிஞ்ச உடனே அங்கே போய் நிற்போம். நிற்கும்போது, பா நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ முடிஞ்சாலும் செஞ்சுட்டேன்ப்பா நான், அப்படி சொல்ல போகிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு போகிறீங்களா? அதான் நான் சொன்னேன்ல, என் மேலே இப்போ உங்களுக்கு உண்மையிலே சிலருக்கெல்லாம் என்னை பிடிக்காது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து டச் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை டச் பண்ணுறேன். நீங்கள் செய்கிறத தப்புன்றதை நான் உணர்த்துறேன். அந்த தப்பு பண்ணுறவங்க அல்லது சரியாக வாழாதவங்களுக்கெல்லாம் என்னை கண்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, நான் என்ன சொல்லேன்னா, சிலருக்கெல்லாம் இப்படி சொல்லி மாறி இருக்காங்க, அது போதும் எனக்கு. மாறாதவங்களை பற்றி நான் கவலைப்படலை. அது நீங்களாச்சும் ஆண்டவராச்சு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா அவன் தப்பு செய்கிறான்னு சொல்லிடு. சொல்லலைன்னா, ஏன் நீ சொல்லலைன்னு நாங்கள் உன்னை தான் கேட்பேன். நீ சொல்லிட்டீன்னா
அதுக்கப்புறம் உன்னை கேட்க மாட்டேன், அவன் தான் சொன்னால நீ ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு அவனை கேட்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, நான் தப்பிச்சுப்பேன். என் ஊழியத்தை நான் குறையில்லாமல் செஞ்சியாடா? ஆமாம் ஆண்டவரே, செஞ்சிட்டேன் ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம், போ உள்ளே போவோம், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பார். அப்படி கம்பீரமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு போயிட்டே இருக்கு. நீங்களும் என் சபை மக்கள், நான் அதுதான் ஜெபிக்கிறேன். உண்மையாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னென்னா, நான் மட்டும் இல்லை, இவங்க எல்லாரும் உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வரணும். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு குடும்பம் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஆமேன். கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் என் வீடும் பரலோகத்திலும் உம்மை சேவிக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் தேவனையே சேவிக்க வேண்டும், பரலோகத்தில் சேவிக்க வேண்டும். ஆமேன். நிஜமாக பண்ணீங்களா? பேருக்கு கை தூக்கி பண்ணீங்களா? நிஜமாக பண்ணுங்க எப்போவுமே, அதான் நல்லது. இப்போ பாருங்கள், இந்த சீஷர்கள் இயேசு ஒரு பர்பஸ் அவங்க கையில் சொன்னார், இதை நீங்கள் செய்யுங்க, செஞ்சால் தான் நீங்கள் எனக்கு சீஷர்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச திட்டங்கள் என்ன? சரி, எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஒரு கிறிஸ்தவனா ஜாக் பூனன் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார், சகரிய பூனன் அவருடைய மகன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும். சகரிய பூனன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாஸ்டர், ஊழியக்கார். அவருடைய மகன் ஜாக் பூனன், அவர் சர்ச்சில் 400 பேர் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டாங்களா, உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்களாம். 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னாராம். எத்தனை பேர் இருக்காங்களா? ஹலோ சொல்லுங்கள், எத்தனை பேர்? கேட்கல. அவர் சர்ச்சில் இருக்கிறது 400 பேர். ஆனால் அவர் என் சபையில் இருக்கிற மெம்பர்ஸோடைய எண்ணிக்கை ஒன்லி 20. என்னங்க சொல்கிறீங்க? 400 பேர் உங்கள் சர்ச்சில் இருக்க எங்களுக்கே தெரியும், 20 பேர் சொல்கிறீங்களே. ஆமாங்க, எங்கள் சர்ச்சில் மீதி இருக்கிற 380 பேரும் பேருக்கு வர்றாங்க போகிறாங்க, சபைக்கு வருவாங்க, கல்யாணத்துக்கு நான் போய் நிற்கணும், திருமணத்துக்கு போய் நிற்கணும், எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கணும், உடம்பு சரியில்லை நான் போகணும், ஃபோன் போட்டு விசாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். அவங்க பேருக்கு வர்றாங்க, பேருக்கு போகிறாங்க. ஆனால் 20 பேர் தான் சீஷர்களாக வாழ்கிறாங்க. அவங்க தான் என்னுடைய சபையினுடைய உண்மையான எண்ணிக்கைன்னாராம். சீஷர்கள்லாம் என்ன? தேவன் என்னை எதுக்கு அழைச்சாரோ அதுக்கு தான் வாழ்வேன், உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறாள் நான் இல்லை. அவன் கணவரை பார்த்து சொல்ல, எப்பா உன் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு நான் வரல. அவர் சொல்லுவார், வெளில போ. நீ என்ன வெளியில் போன்னு சொல்கிறது? ஹலோ, இது இப்படி நடந்திருக்கானா? சில குடும்பத்தில் நடந்திருக்கு. ஒரு பிராமண பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்வேன், அவங்க குடும்பத்தை சொன்னாங்களோ, கெட் அவுட், வெளியில் போன்னு. வெளில போகிறேன், போ. வெளியில் வந்தாங்க, இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஏன் பர்பஸ் என்ன? கணவனோட வாழணுன்னா வாழ்கிறேன், மனைவியோட வாழணுன்னா வாழ்கிறேன். தேவன் எதுக்கு என்ன அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த அந்த காரியம்தான். ஈசாக்கு உனக்கு கொடுக்கப்படும்ன்றது தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஈசாக்கு கொடுக்கப்பட்டு அவன் வளரணும் போது கேத்தூராளாக இருக்கட்டும், ஆகாராக இருக்கட்டும், ரிமூவ் பண்ணிட்டான். போ, வெளியில் போ, என் மனைவி தான் நீ, போ, நீ என் மனைவி தான், போ, நீங்கள் என் பிள்ளைங்க தான், கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. தேவனுடைய பர்பஸ் ஈசாக்கு மேலே இருக்குது, நீங்களாம் கிடையாது, கெட் அவுட். ஏங்க எப்படிங்க முடியாது? எப்படி முடியாது? அதுக்காக கணவனை விட்டுற சொல்கிறேன்னா, மனைவி விட்டுற சொல்ல இல்லைங்க, அப்படி விட சொல்லி பைபிளில் சொல்லலை. அவர்கள் தள்ளினால் பரவாயில்ல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எங்கள் அம்மா அப்பா என்னை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்கன்னா பரவாயில்ல, இயேசுவுக்காக வேணாம் சொன்னாங்கன்னா குட் பை. ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, இயேசு ஒருத்தர் மட்டும் தான் என்னை பரலோகத்துக்கு. அப்போ நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நமக்கு கொடுத்தது தேவன் தான். அந்த தேவனை விட்டுட்டு இதில் நம்ம மூழ்கிட்டோன்னா அவர் கேட்கும்போது ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த 20 பேரை போல் நான் வாழணும். என்ன சபையில் எப்படிப்பட்ட விசுவாசியாக நான் இருக்கணும்? சீஷனாக இருக்கணும். சொல்லுங்கள், அவன் தான் கிறிஸ்தவன். யார் கிறிஸ்தவன் தெரியுமா? தேவன் என்ன எனக்கு சொன்னாரோ அதை செய்கிற, அதுதான் கிறிஸ்தவன். அதுக்காக என் கணவனையோ என் மனைவியோ என் பிள்ளைகளையோ என் பெற்றோரையோ நான் விட்டாலும் பரவாயில்லன்னு இயேசு தான் சொன்னார். அதை
என் நாமத்தின் நிமித்தம் தன் வீட்டையாவது தன் ஜனத்தையாவது தன் இனத்தையாவது குடும்பத்தையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது தாயாவது தகப்பனையாவது விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே 100 ஆகும், மறுமையில் நித்திய ஜீவனையும் பெறுவான். பரலோகம் போகணும்னா கர்த்தர் எனக்கு வச்ச நோக்கம், கர்த்தர் என் மேலே வச்ச திட்டம், அவர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு. நல்ல கவனிங்க. நான் திருமணம் பண்ணேன், வாலிபனாக வாழ்ந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் ஒரு குட்டி தரிசனம் 96ஆம் ஆண்டு கொடுத்தார். 1996ஆம் ஆண்டு மாதம் மட்டும் தெரில. அப்போ அந்த தரிசனத்தை சொன்னேன். என்ன தரிசனம் அப்படின்னா, ஒரு மேய்ப்பனுக்குரிய 2 கோலை பிடிச்சிட்டு நல்ல மழை பெய்யுது ஓடுறேன். 2 கம்பு கையில் இருக்குது. ஒன்று உயரமான கம்பு, இன்னொன்று ஒரு மீடியமான கம்பு. 2 கம்பும் என் கையில் இருக்குது. இது மேய்ப்பனுக்குரிய அடையாளம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் அப்படிங்கிறது உயரமாக இருக்கிற கிளைகளை பறித்து தர்றது. தடிங்கிறது ஆடுகள் தவறாக போகும்போது அதை தட்டி கொடுத்து, அடிக்க வேண்டிய ஆட்டை அடித்து, தட்டி கொடுக்க வேண்டிய ஆட்டை தட்டி கொடுத்து, உணர்த்த வேண்டிய ஆடை உணர்த்தி கொண்டு போகிறது தான் தடி. கோல் என்பது ஆமாம் ஆடுகளுக்கு தேவையானதை பறித்து கொடுக்குது. இதை மாதிரி ஆண்டவர் காட்டினார். இதாங்க என் லைஃபு. பிஸ்னஸ் பண்ணேன், குடும்பம் கல்யாணம் பண்ணேன், பொண்டாட்டி பிள்ளைங்கள் வந்துச்சு, பிஸ்னஸ் பண்ணேன், வேலை செஞ்சேன். எல்லாம் செஞ்சாலும் என் கவனம் எல்லாம் எங்கே இருந்ததுன்னா, நான் பாஸ்டர் ஆகணும், நான் மேய்ப்பன் ஆகணும். அதுதான் என் ஊழியம். அதுக்கு தான் தேவன் என்னை நடத்திட்டு வர்றாரு. அதுதான் உனக்கு மனைவி திடீர்னு நீ பாஸ்டாக கூடாது சொன்னால் என் மனைவி வேணான்னு சொல்லிடுவேன். உன் பிள்ளைங்க நீ பாஸ்டாக கூடாது சொன்னால் என் பிள்ளைங்க வேணான்னு சொல்லிவிடுவேன். உன் பிஸ்னஸில் நீ பாஸ்டாக போகக்கூடாது, பணம் தான் முக்கியம்னு சொன்னால் எனக்கு பணமும் வேண்டாம் பிஸ்னஸும் வேண்டான்னு சொல்லிவிடுவேன். வேலையில் உன்னை தூக்கிடுவோம், உன்னை வேலையை விட்டு எடுத்துருவோம். நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது சொன்னால் வேலையை விட்டு நான் தூக்கி எறிவேன். இதுதாங்க என் வாழ்க்கை. இத்தனை வருஷம் அப்படி தான் நான் வாழ்கிறேன். இன்றைக்கி கூட என் மனைவி சர்ச்சு நடத்த வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னா, நீ போயிட்டு வா உங்கள் வீட்டுக்கு அப்படிம்பேன். இத்தனை வருஷம் ஆனால் நான் என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். போன தடவை கூட சொன்னேன், கல்யாணம் பண்ணதே ஊழியஞ்சதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன். என் பிள்ளைகள் பிறந்தடே ஊழியஞ்சதுக்கு தான் எனக்கு பிள்ளைகளே கிடச்சாங்க. இன்றைக்கி நான் நிற்கிறேன், இந்த உயிர் இருக்கிறது காரணம் நான் மெய்ப்பனாக இருக்கிறதுக்கு தான். நான் சொல்ல முடியும், நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு சோறு, பணம், சொத்து, உடை, இருப்பிடம், இதுதாங்க உங்களுக்கு முக்கியம். வேலை, வருமானம், குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், இதுதாங்க எனக்கு முக்கியம் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் காதில் வாங்கவே மாட்டார். கெட் அவுட்டும்பார். இதெல்லாம் நான் தான் கொடுத்தது உனக்கு, நீயா தேடினது கிடையாது. நான் தான் உனக்கு மனைவியை கொடுத்தேன், கணவரை கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், சொத்தை கொடுத்தேன், சம்பாதிக்கிறது கொடுத்தேன். உன் கண்ணே தெரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப? சம்பாதிச்சிருக்க முடியாது, வேலை செஞ்சுருக்க முடியாது. ஒரு 2 கையங்காலம் ஊனமாக பிறந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நான் சராசரி வாழ்ந்துட முடியாது. எல்லாம் கொடுத்தேன்ல, எதுக்கு கொடுத்தேன் சொல்லுங்கள்? எதுக்கு கொடுத்தேன்? தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்து ஏமாந்துடக்கூடாது. நான் என்ன சொல்லனா, எல்லா ஆசீர்வாதத்தோடையும் வாழுங்க. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையில் சில பகுதிகளை நான் தாண்டி வந்தது எதுக்குன்னு யோசித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 5 வருஷத்தில் பிஸ்னஸ் பல லட்சங்களை கொட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நான் கோடீஸ்வரன், அதில் நல்ல கோடீஸ்வரனாக இருப்பேன். லட்சக்கணக்கில் அப்படி ஒரு ஃபோன்லேயே ஆயிரங்கள் அப்படி ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பண்ணு, இதை பண்ணு, இங்கே பண்ணு, நீ போ, ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீ அந்த ஊருக்கு போய் அந்த ஆர்டரை பண்ணு, அந்த ஆர்டரை நீ பண்ணு, இப்படி வர்ற அந்த அளவுக்கு வந்துருச்சு. லேக்ஸ் கணக்கில் ஒரு 10 டேஸில் 40,000 50,000ங்கிறது ஒரு ஆர்டரில் சிம்பிளாக லாபம் வந்துடும் கையில். அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், வா மகனே. சரி, அப்படியே தம்பிங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் தைரியமாக சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்னா பணம் எனக்கு இருந்திருக்குங்க, வீடு இருந்திருக்கும், கார் இருந்திருக்கும், பங்களா இருந்திருக்கும். ஆனால் பரலோகத்தில் போய் நிற்கும்போது பங்களாவோ காரோ பணமோ என்னை காப்பாற்றுமா? தேவன் என்ன எதுக்கு அழைச்சாரோ அதை நிறைவேற்றணும். நீங்கள் என்ன நோக்கத்துக்கு தேவன் அழைச்சார்? எல்லார் மேலே விழுந்த கடமை அப்படின்னு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை சொல்லுங்க பார்க்கலாம்? சொன்னீங்களா? ஒரு சீஷன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சீஷர்கள் பிற்காலத்தில் கிறிஸ்தவர்கள் பேர் வழங்கப்பட்டது.
இப்போ என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சந்தேகமாக தூக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களே இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இந்த பிரசங்கமே கிடையாது, நீங்கள் சும்மா ஒரு கம்மர்ஸ் விசிட்டர்ஸ், அவ்வளோதான். இப்போ கை கீழே போட்டுருங்க. உண்மையாகவே சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வழங்கப்பட்டு. சீஷன்னா என்ன? 5 காரியம் செய்யணும். புறப்பட்டு போகணும், இனக்குழுக்கள் மத்தியில் போகணும், சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணணும், அவங்கள ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நடத்தணும், உபதேசம் பண்ணணும். சரிங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், 34 கோடி ரூபா மதிப்புள்ள உடம்பை கொடுத்துட்டு ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். நியாய தீர்ப்பு நாளில் இந்த இடத்துல நம்ம வந்து நின்றுடணும். நிற்கும்போது அப்படி தலை நிமிர்ந்து நிற்கணுங்க. அதாங்க என் ஆசை. இங்கிற ஒருத்தர் கூட இப்படி குனிஞ்சு வெக்கப்பட்டு நின்றக்கூடாது. ஹலோ ஹலோ சுவிசேஷன் சொல்லி ஆத்துமா ஆதாயம் பண்ணாத எந்த ஆத்துமாவும் பரலோகத்தில் போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. உங்கள் மேலே விழுந்த மெயின் பர்பஸ் இதுதாங்க. இதை நீங்கள் சரியாக செய்யுங்க. நான் தைரியமாக சொல்கிறேன், ஆத்துமாதாயம் பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பிரசங்கர், சுவிசேஷம் சொல்லாத எந்த ஆத்துமா பின்மாற்றத்தின் ஆத்துமா. நான் சொல்லலை. ஒருத்தன் பின்மாற்றத்தில் இருக்கிறான்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவனால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, ஃபேமஸான ஒருத்தர், நான் இயேசுவோடு நெருங்கும் போதெல்லாம், ஆண்டவரோடு நான் நெருங்கும் போதெல்லாம் அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த பாரமே எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேலே இருக்கிற பாரமே என் இருதயத்தை தாக்குகிறது. வரலையே. எப்போ சபை செத்து போகுதுன்னா, சுவிசேஷ சொல்கிறத நிறுத்துதோ அந்த சபை செத்த சபை. எந்த கிறிஸ்தவன் பின்மாற்ற கிறிஸ்தவன்? சுவிசேஷம் சொல்லாத எல்லாரும் பின்மாற்ற கிறிஸ்தவன். நான் சொல்லலை. அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் பீகாரில் அவருக்கு முடி வெட்டுறதுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டருக்கு வர சொல்லியிருந்தார் ஆளை. அவரை அதிகமாக வெளியில் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் வந்து அவரை கொல்றதுக்கெலாம் இது பண்ணுற பிளான் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா நான் அனுப்ப மாட்டாங்க. அவர் வந்தார். அந்த ஊரில் ஒரு மாவட்டத்தில் 8 சபைகள் இருக்குது அந்த ஊரில். அந்த முடிவெட்டுற அந்த மசாஜ் பண்ணுற ஆள்கிட்ட வந்து கேட்டாரா, ஏன்பா இந்த இயேசுநாதர்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாராம். அந்த மாவட்டத்தில் 8 சபை இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, சென்னை மாதிரி கிடையாது, கிராமங்கள். 8 சபை இருக்குது. அவன் சொன்னானா, சார் எல்லாரும் இந்த ஊரில் இருக்கிற மொத்த பேர் என்கிட்ட தான் சார் முடி வெட்டிப்பாங்க, ஆனால் இந்த இயேசுநாதர் மட்டும் என்கிட்ட வந்து முடி வெட்டல சார் இது வரைக்கும். அது என்ன சார், அவர் எப்படி இருப்பார் தெரியலையே, அவர் மட்டும் இது வரைக்கும் முடி வெட்டல சார், அதனால் எனக்கு தெரியலன்னு. ஆனால் இவனுக்காகவே அவர் முடிவெட்ட வரணும் போல இருக்கு. ஏங்க 8 சபை இருக்குங்க. ஒரு முடிவெட்டுற தொழிலாளி எல்லாரும் அவங்ககிட்ட தான் போய் முடிவெட்டுறாங்க. அவனுக்கு இயேசுன்ற வார்த்தை அவனுக்கு தெரில, இயேசு யாருன்னு அவனுக்கு தெரில. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? 1000 ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற பிள்ளைய பார்த்தா கண்டமானிக்கு கேள்வி கேட்குறீங்களே. இவ்வளோ விலையேறப்பெற்ற வாழ்க்கையை கொடுத்துட்டு ஆண்டவர் அமைதியாக இருப்பாரா? பொறுத்துக்கிட்டு போவாரா? என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாங்க. இல்லைங்க. 400 பேர் இருக்கிற சபையில் 350 பேர் ஒன்லி விசிட்டர்ஸ், பார்வையாளர்கள். 20 பேர் மட்டும்தான் சுவிசேஷம் சொன்னாங்க, சீசர்களாக வாழ்கிறாங்க. இந்த சபையில் எத்தனை பேர் சீசர்களாக இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் மனம் திரும்பலாமா? நான் வந்து பின்மாற்றத்தில் இருக்கலை. இனி ஆண்டவருக்கு அவர் சாகும்போது அல்லது பரமேறும்போது சொல்லப்பட்ட கடைசி வார்த்தையை நான் நிறைவேற்ற நினைக்கிறேன். நான் கண்ணை மூடும்போது அவர்கிட்ட போய் கம்பீரமாக நிற்பேன். நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்திருக்கிறேன். தைரியமாக நான் போய் நிற்பேன். ஆமென். நான் யாரையும் பயமுறுத்தலை. நீங்கள் எல்லாம் அங்கே போகும் பொழுது சந்தோஷமாக போகணுங்க, அவ்வளோதாங்க. சொல்லுங்கள். நான் ஆண்டவருக்கு போய் முன்னாடி போய் நிற்கும்போது நிச்சயமாக சந்தோஷமாக நிற்கணும். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம், கலங்காதே திகையாதே, தேவன் உன் தேவன், உன் கண்ணீரை துடைப்பார்.
5 விரலால் உன்னை துடைப்பார், பெருவிரலால் இந்த கண்ணீரையும் சிறுவிரலால் இந்த கண்ணீரையும் துடைப்பார்லாம் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு உங்களை ஆறுதல் படுத்திட முடியும். இங்கே அந்த ஆறுதல் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னைக்கும் ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரே வழி நீங்கள் சீஷர்களாக வாழ்கிறது தான். சொல்லுங்கள், கை உயர்த்துங்க. நான் ஒரு சீஷனாக, சீஷியாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக வாழ்வேன், வாழ்ந்தாகணும். ஆமென். நான் இப்போ ஒரே ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பர்பஸோட ஆண்டவர் என்ன பர்பஸ்க்கு அனுப்புனாரோ அதில் மாத்திரம் நில்லுங்களேன். தானாக எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம். ஆமென். நான் பிஸ்னஸ் பண்ணும்போது, வேலை செய்யும்போது கூட ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த 17 வருஷத்தில் ஆண்டவர் என்ன யாருக்கிட்டையும் கையேந்த விடவே இல்லை. ஆமென் சொல்லுவோமா? இது 100க்கு 100 உண்மை. ஒருத்தர்கிட்டையும் போய் ஹெல்ப் பண்ணுங்க. ட்ரெஸ் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சோறு இல்லை, இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அது மாதிரி ஆண்டவர் என்ன கையேந்த விடவே இல்லை. தானாக நடக்குது. நோயா சுகம் தானாக வந்துடுது, தேவையா தானாக வந்துடுது, உடையா தானாக வந்துடுது, பிரச்சனையா தானாக சரியாயிருது. அல்லேலூயா. பாதுகாப்பாக தானாக வந்துடுது. அப்படியே எல்லாரும் முழங்கால் போடுவாங்க.